ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. மிக அற்புதமான பதிவுங்க. நம்மளுடைய கண் பிரச்சனையிலிருந்து நீங்குவதற்கும் ரிணரணம் போக்கும் அற்புதமான ஒரு எளிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிதேவதையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானையும் நம்ம சேர்ந்து வழிபாடு செய்வதால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையும் நல்ல மாற்றங்களையும் பெறலாம்ங்க. செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் சகல விதமான செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழலாம். சொந்த வீடு, நிலம், சொத்து இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அருள் நமக்கு நிச்சயமாக வேண்டுங்க. திருமண பந்தம் சுகமாக அமையணும், திருமண பந்தம் நல்ல முறையில் ஒருவருக்கு அமையணும் அப்படின்னாலும் செவ்வாய் கிரகத்தின் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே திருமண பந்தமும் நல்ல முறையில் நடக்கும். இன்றைய வழிபாட்டில் கடன் தொல்லையிலிருந்து விடுபட முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், செவ்வாய் பகவானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் செய்கிறது சிறப்புங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கடன் அப்படிங்கிறதே உங்கள் வாழ்க்கையில் வராதுங்க. செல்வ நிலை உயரும். செல்வ நிலை உயர்றப்ப கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம்ங்க. செவ்வாய்க்கிழமை காலை எழுந்து வீடு வாசல் எல்லாம் சுத்தப்படுத்தி வாசலில் மாக்கோளம் போட்டு பூஜை அறையை நல்ல முறையில் சுத்தப்படுத்தி சாம்பிராணி தூபம் கண்டிப்பாக போடணுங்க. நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு கோதுமை மாவு சிறிது எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் சிறிது சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க. கோதுமை மாவையும் சிறிது சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் கிழக்கு முகமாக திரும்பி நின்று உங்கள் தலையை சுற்றி வலதுபுறமாக 3 முறையும் இடதுபுறமாக 3 முறையும் உங்களுக்கு நேராக 3 முறையும் மொத்தம் 9 முறை சுற்றி, இந்த 9 முறை நம்ம சுற்றும் பொழுதும் எனது கடன் அனைத்தும் கரைந்து போகணும், எனது கடன் அனைத்தும் கரைந்து போகணும், எனது கடன் அனைத்தும் கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுங்க. சுற்றிட்டு வீட்டிற்கு வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வாசல் மாதிரி மண் தரை மாதிரி இருந்தால் அந்த இடத்துல எறும்புகளுக்கு இதை தானமாக கொடுத்துருங்க. கோதுமை மாவையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நம்ம எறும்புகளுக்கு தானமாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக அந்த சர்க்கரையும் மாவும் கரைந்து போகிற மாதிரி நம் கடனும் கரைந்து போகுங்க. இது நிறையா பேர் செய்து பயன்பெற்றிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு பரிகாரம் வழிபாடு அப்படின்னுமே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமைகளில் நம்பிக்கையோடு நம்ம இந்த வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நம் கடன் அனைத்தும் கரைந்து போகுங்க. வீட்டில் இந்த வழிபாடு செய்துட்டு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வாங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமான் ஆலயத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு, அதாவது செவ்வாய் பகவான் அங்கே இருப்பார் இல்லைங்களா நவகிரகங்களில், அந்த பகவானுக்கும் செவ்வரளி மலர் வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வர்றப்ப கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். 12 வாரம் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யலாம், அல்லது 9 வாரம் தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யலாம், 6 வாரம் அல்லது இந்த வழிபாடு செய்யலாம். 12 செவ்வாய்க்கிழமை அல்லது 9 செவ்வாய்க்கிழமை அல்லது 6 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த முறையில் வழிபாடு செய்கிறப்ப கோதுமை மாவை வைத்து இந்த பரிகாரம் செய்கிறப்ப நிச்சயமாக ருணரணம் போக்குங்க. கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம நிச்சயமாக விடுபடலாம். கடன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வராது. கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னாலே நம்ம கர்மா, நம்ம செய்த பாவங்களுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல காரியத்திற்கு வாங்கியிருந்தாலும் கெட்ட காரியத்திற்காக வாங்கியிருந்தாலும் நம்மளுடைய பற்றாக்குறை காரணமாக தான் இந்த கடன் அப்படிங்கிறத நம்ம வாங்கியிருப்போம். இந்த கடன் நமக்கு தீரணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா ருணரணம் போக்கும் இந்த தானம் செய்கிறப்ப, அதாவது கோதுமை மாவையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து எறும்புகளுக்கு தானமாக கொடுக்குறப்ப நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்ங்க. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும்.
இந்த நாளில் விரதம் இருக்கிற இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது நல்லது, கந்த குரு கவசம் படிப்பது நல்லது. முருகனுக்கு உரிய பாடல்கள் நாமங்கள் சொல்லுங்கள். எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னாலும் ஓம் சரவணபவை என்னும் திரு மந்திரத்தையாவது உச்சரித்து வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குங்க. முருகப்பெருமானை மட்டும் இல்லை, எந்த தெய்வத்தை நம் வழிபாடு செய்தாலும் அவர்களுக்கு உரிய மந்திரங்கள் பாடல்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப அதற்கான பலனை நாம் முழுமையாக பெறலாம். 9 வாரம் இந்த வழிபாடு தொடர்ச்சியாக செஞ்சிட்டீங்க. 9வது வாரம் சர்க்கரை பொங்கல் வைத்து முருகப்பெருமான் கோவிலில் வச்சு நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு இந்த சர்க்கரை பொங்கலை பிரசாதமாக கொடுங்க, நல்லதே நடக்குங்க. அடுத்தது பெண்கள் நம்ம இந்த பூஜை இந்த விரதம் மேற்கொள்கிற நாட்களில் மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஒரு வாரத்தை தவிர்த்துட்டு அடுத்த வாரத்தை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். அதாவது 4 வாரம் நீங்கள் பூஜையை பண்ணிட்டீங்க, 5வது வாரம் இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 5வது வாரத்தை நம்ம தள்ளி வச்சுட்டு அடுத்த வாரத்தை நம்ம 5வது வாரமாக கணக்கில் வச்சுக்கலாம்ங்க. இந்த வழிபாடு நம்ம இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்தே தொடங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதிவு உங்கள் கண்களுக்கு என்றைக்கு படுகிறதோ அந்த நாளிலிருந்து வர்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம்ங்க. இந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்கிறது நல்லது. உங்களால் முடிந்தால் தினம்தோறுமே சிறிது சர்க்கரையும் கோதுமை மாவும் எறும்புகளுக்கு தானமாக கொடுக்கலாம், சிறிது சர்க்கரையும் அரிசி மாவும் எறும்புகளுக்கு தானமாக கொடுக்கலாம். நம்மனால் முடிந்த தான தர்மங்கள் செய்கிறப்ப, நம்மனால் பிறருக்கு உதவிகள் செய்கிறப்பவே நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம்ங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இன்றைக்கி தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.